சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஆண்டாகிய 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் கர்த்தாவே தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தின் மூலமாக தியானிக்க நீர் கிருபை கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் கர்த்தாவே எடுத்துரைக்கிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அனைவரோடும் தொடரக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கை என்பதாய் இருக்கிறது. சொல்லுங்க, அனைவரோடும் தொடரக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் படிக்கிறோம், தேவன் என்ன செய்கிறார் என்றால், நோவாவையும் அவருடைய குமாரரையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது ஜலப்பிரளயத்திற்கு பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நபர்களுக்கு இடையே சில காரியங்களிலே உடன்பாடு ஏற்படுகிறது என்றால் அதை நாம் ஒப்பந்தம் என்று சொல்லலாம். 2 கட்சிகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்படுகிறது என்றால் அதை நாம் ஒப்பந்தம் என்று சொல்லலாம். சில நேரங்களிலே அப்படி 2 நபர்கள் 2 கட்சிகள் ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும்போது அதிலே அந்த ஒப்பந்தங்களை மீறுவதற்கு ஏதுவான சந்தர்ப்பங்கள் வருவதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் சிலர் திருமணம் செய்கிறார்கள், ஆனால் விவாகரத்து பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் ஒப்பந்தங்களை போல காணப்படுகிறது. ஆனால் உடன்படிக்கை என்று சொல்லும்போது அதில் ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு செய்து கொள்கிற ஒப்பந்தங்களை போல அல்ல. உடன்படிக்கை என்று சொல்லும்போது தேவன் மனிதனோடு ஒரு உடன்பாடுக்குள்ளாக, தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படி செய்கிறார் என்றால், தேவன் அவருடைய உண்மை நிமித்தமாக தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட உடன்படிக்கைகள் தோல்வி அடைவது கிடையாது. ஆனாலும் கூட மனிதர்கள் அந்த உடன்படிக்கையிலே உண்மையாக இராமல் போகும்போது உடன்படிக்கை தோல்வி அடைவது உண்டு என்று நாம் வேதத்திலே படித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவன் தாம் செய்து கொள்கிற உடன்படிக்கையிலே எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே காணப்படுகிறார். அப்போ அந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது மனிதர்களோடு தேவனும் இணைந்து கொள்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் நாம் படிக்கிறோம், நோவாவோடு அவருடைய குமாரரோடு தேவன் என்ன செய்கிறார் என்றால் உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை குறித்து நாம் படிக்கும்போது ஒன்றை அறிந்து கொள்கிறோம். அது என்னவென்றால், தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அந்த உடன்படிக்கையிலே உள்ளடக்கி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தேவன் எல்லா படைப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அவரால் படைக்கப்பட்ட அனைத்தையும் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார்.
மனித இனங்கள் அனைத்தையும் கூட தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் அந்த உடன்படிக்கையை குறித்து படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். நீங்கள் முழுமையாக அந்த 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது அங்கே படிக்கலாம், நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அப்போ அவரால் படைக்கப்பட்ட சகலத்தையும் உள்ளடக்கினதாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது அதை நோவாவோடும் அவருடைய குமாரரோடும் அதை குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ஜல பிரளயத்திற்கு பிறகு தேவன் தம்முடைய உண்மையை உறுதிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய உண்மை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், இனிமேல் மாம்சமானவைகள் அனைத்தையும் நான் அழிக்க மாட்டேன், நான் பூமியை அழிக்க மாட்டேன், ஜல பிரளயத்தினால் மொத்தமாக சகலத்தையும் அழிக்க மாட்டேன். அதுதான் அவருடைய உடன்படிக்கையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட உடன்படிக்கை நம்மீதும் இருக்கிறது என்பதை நாம் இந்த புதிய ஆண்டிலே உறுதிப்படுத்தி கொள்வோமே. ஆனால் மெய்யாகவே அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மீதும் பிரியமாய் இருந்தார் என்பதை புதிய ஆண்டிலே நம்மால் சாட்சி பகர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மோடு இருக்கிற நாட்டு மிருகங்களாய் இருக்கலாம், பறவைகளாய் இருக்கலாம், நம்மோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், குடும்பத்தினராய் இருக்கலாம், நாம் வசிக்கிற பூமியாய் இருக்கலாம். மெய்யாகவே இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் தேவனோடு ஐக்கியப்படும் போது நாம் இருக்கக்கூடிய பூமி, நம்மோடு இருக்கிற நாட்டு மிருகங்கள், ஜீவ ஜந்துக்கள், நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானவைகளாக காணப்படும்படியாக தேவன் ஆசீர்வதிக்க அவருடைய உண்மையை அறிவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி தேவன் இந்த ஜனங்களோடு சகல ஜீவ ஜந்துக்களோடு எப்படி அவரால் உடன்படிக்கையை ஏற்படுத்த முடிந்தது என்பதை குறித்து சிந்திக்கும் போது முதலாவது நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் உண்டாயிருந்தது. ஆம் தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டிலேயும் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல எண்ணங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தபடியினால்தான் அவரால் நம்மோடு உடன்படிக்கை செய்ய முடிந்தது, சகல மனிதர்களோடும் உடன்படிக்கை செய்ய முடிந்தது, மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களோடு உடன்படிக்கை செய்ய முடிந்தது. சரி, நீங்கள் கேட்கலாம், எப்படிப்பட்ட நல்ல எண்ணம் அவருக்கு இருந்தது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தேவனுக்கு எப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இருந்தது என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். தேவன் அறிந்திருந்தார், ஜனங்கள் மாம்சமான ஜனங்கள், அவங்களுடைய சிறு வயது முதற்கொண்டே அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்த போதும் கூட தேவன் விளங்கி கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட சிறு வயதிலிருந்தே நித்தமும் பொல்லாத நினைவுகளோடு காணப்படுகிற மனிதர்கள் சோதனைகளிலே தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக அவர்களிடத்திலே பக்தியை எதிர்பார்க்க முடியாது என்பதையெல்லாம் தேவனும் அறியக்கூடியவராக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஜனங்கள் தம்மோடு முதலாவது ஐக்கியப்படுவதற்கு ஏதுவாக ஒரு நல்ல எண்ணம் கொண்டுதான் மனிதர்களுடைய பலவீனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பாருங்கள், ஜல பிரளயத்திற்கு பிறகு நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி என்ன செய்கிறார்? பலிபீடத்தின் மேல் தகன பலிகளை ஏறெடுக்கிறார்.
அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முழுமையான பக்தியையோ ஒப்பு கொடுத்தலையோ மனிதர்களிடத்திலிருந்து எதிர்பாராத தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கூட்டாண்மையை அவர் ஏற்படுத்த ஆயத்தமானார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அதிலே என்ன காணப்படுகிறது என்றால் அவருடைய கிருபை காணப்படுகிறது. அவருடைய கிருபை நிலைத்திருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கிருபை என்ன செய்கிறது? பலவீனங்களை மேற்கொண்டு வாழ வைக்கிறது. கிருபைக்குரிய வசனங்கள் அநேகம் வேதாகமத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிருபைக்குரிய ஒரு வசனத்தை குறிப்பிட்டார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று, வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவன் அவர்களிலே பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பொல்லாத மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய மந்தையிலே இருக்கக்கூடிய பலவீனப்பட்ட ஆடுகளை என்ன செய்ய வாய்ப்பு உண்டு என்றால் தவறாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட பொல்லாத மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? தேவனுடைய பார்வையிலே திருடர்களை போல இருக்கிறார்கள். அவர்கள் ஆத்துமாவை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக கரிசனை கொண்டு அவர்களை வழிநடத்தாமல், தேவையான போஜனம் கொடுக்காமல், தேவையான விதத்திலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காமல், அவர்களுடைய பலவீனத்தை தங்கள் சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பொல்லாத மேய்ப்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார்கள்? திருடர்களை போல இருக்கிறார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் தான் பிசாசானவனாய் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையவும் வந்தேன் என்று சொன்னார். அப்ப அது ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. ஆடுகள் அநேக பலவீனங்களோடு காணப்படும். ஆனால் நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான்? கிருபை உள்ளவராக இருந்து அந்த பலவீனங்களை எல்லாம் ஆடுகள் மேற்கொண்டு பலன் கொள்ள வைக்கிறான், ஜீவனை அடைய வைக்கிறான். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக பரிபூர்ணமடைய வழி நடத்துகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மேய்ப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நல்லெண்ணத்தோடு காணப்பட வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே செய்து கொண்ட உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் மாம்ச மனிதர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய எண்ணங்கள் பொல்லாதவைகளாக இருக்கலாம். என்றாலும் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கூட்டாண்மையை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக நல்லெண்ணத்தோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள உடன்படிக்கையிலே மக்கள் ஜனங்கள் உண்மையாய் இருக்கும்போது தேவன் என்ன செய்வார்? அடுத்த லெவல்ல அல்லேலூயா ஒரு வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான உடன்படிக்கைக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அந்த நல்லெண்ணத்தின் உடன்படிக்கைக்குரிய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திலே நாம் படிக்கலாம், ஒரு முறை பரிசேயரும் வேதபாரகரும் என்ன செய்தார்கள்? ஒரு பெண் விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லி கையும் களவுமாக பிடித்து இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் அவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பதாகவே காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய எண்ணம் அந்த வேதபாரகருடைய எண்ணத்தை போலவோ பரிசேயருடைய எண்ணத்தை போலவோ காணப்படவில்லை. அவருடைய எண்ணம் எப்படி காணப்பட்டது என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிலான
அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்திலே அந்த பெண்ணை மன்னித்து கிருபையினாலே அவள் இந்த பலவீனங்களை எல்லாம் மேற்கொண்டு அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணமாக காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடையும்படியாகவும் வந்தேன். இயேசு கிறிஸ்துவும் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்குவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அந்த நல்ல எண்ணத்தோடு இயேசு கிறிஸ்து செயல்பட்டபடியால் அந்த பெண்ணுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதே போல நல்லெண்ணத்தோடு காரியங்களிலே ஈடுபட்ட அநேக சம்பவங்களை நாம் வேதாகமத்திலே படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களுக்கு வரும்போது அங்கே நாம் திராட்சை தோட்டத்திலே நடப்பட்ட ஒரு அத்தி மரத்தை குறித்து நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். அது ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நடுகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் 3 வருடம் காத்திருக்கிறார். ஏதாகிலும் அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று அவருடைய எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பிரகாரமாக 3 வருடங்கள் காத்திருந்தும் கூட அந்த அத்தி மரம் என்ன செய்யவில்லை? பலனை கொடுக்கவில்லை. பொதுவாக நமக்கு தெரியும், திராட்சை பழம் என்று சொல்லும்போது மனிதர்கள் சாதாரணமாக உண்ணக்கூடிய உணவாக இருக்கிறது. ஆனால் அத்தி பழம் என்று சொல்லும்போது அது நல்ல மருத்துவ ரீதியான உணவாக காணப்படுகிறது. திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருக்கிறார். ஆனால் 3 வருடங்கள் எதிர்பார்க்கிறார். 3 வருடங்களும் எதிர்பார்த்தது போல என்ன இல்லை? பலன் இல்லை. இன்றைக்கும் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் சொல்றாரு, 1 வருஷம் சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்து கொள்கிறார். சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிற, மனம் திரும்பி இருக்கிற, அடுத்த லெவலில் வளரணும், முழுக்கு ஞான ஸ்நானம் பெறணும், தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 1 வருடம் சொல்றாரு, முடியல. 2வது வருடம் சொல்றாரு, முடியல. 3வது வருடமும் சொல்றாரு, தோல்விதான் உண்டாகிறது. அப்பதான் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பேசாம அந்த அத்தி மரத்தை என்ன செஞ்சிடலாம்? வெட்டி போட்டுடலாம். எதிர்பார்த்த விதத்துல என்ன செய்யல, கனி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வெட்டி போட்டுடலான்னு நினைக்கும் போதுதான் அங்க ஒரு தோட்டக்காரர் இருந்து என்ன செய்கிறார்னா பரிந்து பேசுகிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? இன்னும் 1 வருஷம் என்ன செய்யுங்க, டைம் கொடுங்க, நான் என்ன செய்கிறேன், அதற்கு தேவையான சகல வேலைகளையும் செய்கிறேன், அது கனி கொடுக்குமா பார்ப்போம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த தோட்டக்காரருக்கு உண்டாயிருந்தது என்ன? ஒரு நல்ல எண்ணம் உண்டாயிருந்தது, கிருபையுள்ள எண்ணம் உண்டாயிருந்தது. இன்னும் 1 வருடம் என்ன செஞ்சு பார்ப்போம், டைம் கொடுத்து பார்ப்போம், அது நல்ல கனிகளை கொடுக்குமா என்று. அப்படிதான் தெய்வ பிள்ளையே, உங்களில் அநேகருக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு புதிய ஆண்டை கூட கொடுத்து தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்களா என்பதை தேவன் அறிந்து கொள்ளும்படியாக நல்லெண்ணத்தோடு வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் எதுவாய் இருந்தாலும் அவைகளையெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டு நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்யுங்கள்? தேவனுக்கென்று நல்ல பலன்களை கொடுப்பதற்கு ஏதுவாக தேவன் கிருபையாக கொடுத்திருக்கிற காலத்தை சரியாக அவரை பிரியப்படுத்தும்படியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய நல்லெண்ணத்தின்படி ஆசீர்வதிக்கக்கூடியவராகவே காணப்படுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாவத்தினால் எந்த மாசும் படிந்து விடாதபடி என்ன செய்ய வேண்டும்? நல்ல எண்ணம் உருவாகும்படியாக ஒப்படைக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கேளுங்கள், கர்த்தாவே இந்த நல்ல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி கேளுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த புதிய ஆண்டில்
தேவன் ஒரு நல்ல எண்ணத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கையிலே உங்களையும் இணைத்து கொண்டு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மெய்யாகவே உங்கள் மூலமாக சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள், உங்கள் மூலமாக சிலர் மனம் திரும்பினார்கள், உங்கள் மூலமாக சிலர் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், உங்கள் மூலமாக சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்தார்கள். கடந்த வருடம் இரவு ஜபத்தில் பங்கெடுக்க முடியல. இந்த 2026ஆம் ஆண்டு சில இரவு ஜபங்களிலேயாவது நாங்கள் பங்கெடுப்போம். கடந்த ஆண்டு பைபிள் ஸ்டடியில் பங்கெடுக்க முடியல. இந்த புதிய ஆண்டில் சில பைபிள் ஸ்டடியிலையாவது நாங்கள் பங்கெடுப்போம். பழைய 2025ஆம் ஆண்டில் சில ஊழியங்களை எங்களால் செய்ய முடியல. ஆனால் 2026ஆம் ஆண்டில் தேவனுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாங்களும் ஊழியம் செய்ய உற்சாகமாக செயல்படுவோம் என்று சொல்லி தீர்மானம் செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நல்ல கனிகளை கொடுக்க நல்லெண்ணத்தோடு நீங்கள் அநேகரை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது என்றால், அது நல்லெண்ணத்தோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையாக மாத்திரமல்ல, அது நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று. பாருங்க என்ன வார்த்தை வருது? நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப கர்த்தர் நித்தியமானவர் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக காணப்படுகிறார். அவர் மனிதரோடு நிலைப்படுத்தும் உடன்படிக்கை நீண்ட காலம் இருப்பதற்கு ஏதுவான காரியங்களை கொண்டதாக இருக்கிறது. நோவாவோடு அவர் செய்த உடன்படிக்கை அவருடைய உள்ளார்ந்த ஞானத்தை தெளிவாக உணர்த்தக்கூடியதாக காணப்படுகிறது. அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கையிலே எல்லா படைப்புகளும் உள்ளடக்கப்பட்டதாக காணப்படுகிறது. எல்லா சந்ததியாரையும் உள்ளடக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பூமியின் மீது தேவனுக்கு இருக்கக்கூடிய கரிசனையை காட்டக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே பூமியை பாதுகாக்க வேண்டும், ஜீவ ஜந்துக்களை பாதுகாக்க வேண்டும், மனுஷ சந்ததியாரை பாதுகாக்க வேண்டும் என்கிற கரிசனை தேவனுக்கு உண்டாயிருந்ததை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தேவன் ஜனங்களை எவ்விதமாக பாதுகாக்கிறார் என்றால், இம்மைக்குரிய பூமிக்குரிய நாட்களிலே மாத்திரமல்ல, மனிதருக்கு நித்திய ஜீவனையும் கொடுத்து பரலோக வாழ்வையும் கொடுப்பதற்கு ஏதுவாக அவர் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக பூமி காணப்படுகிறது, ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக ஜீவ ஜந்துக்கள் காணப்படுகிறது. அவனமான ஒரு உடன்படிக்கை தேவ ஜனங்களோடு, அவர்களுடைய சந்ததியோடு, தலைமுறைகளோடு தேவன் ஏற்படுத்தும் போது அதிலே அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கி தாம் சிருஷ்டித்த பூமியின் மேல் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருப்பதாக தேவன் அறிவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலே நடக்கிற போர்களை எல்லாம் பாருங்கள். சமாதான கேடு உண்டாகிற சூழ்நிலை எல்லாம் வரும்போது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? உலக மகா உச்சி மாநாட்டை குறித்தெல்லாம் சிந்திக்கிறார்கள். சமாதானம் ஏற்படுமா என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை சிந்திக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் பூமிக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பூமி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நீங்கள் ஜீவ ஜந்துக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், ஜீவ ஜந்துக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நினைவு கூற வேண்டியது என்ன?
தேவன் உங்கள் அனைவரோடும் அவருடைய படைப்புகளோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த உடன்படிக்கை நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை என்றும் அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்பதையும் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக அந்த உடன்படிக்கை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அப்ப அதுல 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், தம்மில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது 1000 தலைமுறை மட்டும் அவருடைய உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன், ஆராதனை ஆராதனை, praise the Lord, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, praise the Lord, ஆராதனை ஆராதனை, praise the Lord. அப்ப தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது நல்லெண்ணத்தோடு ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது அது நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறார். அது இந்த பூமிக்குரிய நாட்களோடு முடிந்து போவதில்லை. அவர் மனிதனை நித்திய ஜீவன் அடைய பண்ணி தாம் நித்தியமானவர் என்பதை அவருடைய உடன்படிக்கையின் மூலமாகவும் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் தம்முடைய ஜனங்களோடு ஏற்படுத்தி கொள்கிற உடன்படிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், அவர் நினைவிலே வைத்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. வாசியுங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நினைவிலே கொண்டுள்ளார். கர்த்தர் தாம் சிருஷ்டித்த இந்த பூமியை நினைவிலே கொண்டுள்ளார். கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மாம்சமான ஜீவ ஜந்துக்களை நினைவிலே கொண்டுள்ளார். பொதுவாக மனிதர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு எது லாபகரமா இருக்கோ அதுதான் மனசுல இருக்கும். அவங்களுக்கு எது சௌகரியமா இருக்கிறதோ அது மட்டும்தான் நினைவில் இருக்கும். மனிதர்களுடைய மனப்பான்மை அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. யோசித்து பாருங்க, தியாகம் பண்ணுகிற காரியங்கள் எதையுமே மனிதர்கள் என்ன செய்வதில்லை, தங்களுடைய மனதிலே வைத்து கொள்வதில்லை. ஒரு குறிப்பிட்ட தியாகத்திற்குரிய செயலாக காணப்படுகிற பொது நல செயல்கள் இருக்கலாம், பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம்.
அதை குறித்தெல்லாம் பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வதில்லை, மனதிலே கொண்டு நினைத்து கொண்டு வாழ்வது கிடையாது. மனிதர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்றால், எப்பொழுதுமே தங்களுக்கு சாதகமான காரியம் என்ன, தங்களுக்கு லாபகரமான காரியங்கள் என்ன, தங்களுக்கு பிரயோஜனமான காரியங்கள் என்ன, அவைகளை குறித்து மாத்திரமே தான் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் மனிதர்களுடைய இயல்பான மனப்பான்மையாக இருக்கிறது. அதிலே சிலர் பிரத்யேகமான கிருபை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த கிருபை பெற்றவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்றால், தியாக மனப்பான்மையோடு தியாகத்தோடு செய்யப்படுகிற காரியங்களோடு தொடர்பை வைத்து கொண்டு பிறருடைய நலனை கருதி சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யூனிசெஃப் என்கிற அந்த ஒரு கூட்டமைப்பின் அறிக்கையை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உலகிலே பல்வேறு பாகங்களிலே நடைபெற்ற போர்கள், வன்முறைகள் எல்லாம் இருக்கிறதல்லவா, அவைகளெல்லாம் நடந்தபோது பல லட்சம் பேர் புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்களாம். அவர்கள் எல்லாம் ஏழ்மையான நிலையிலே காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மனிதநேய உதவிகள் கிடைக்காமல் காணப்பட்டார்கள். பல துயரமான சம்பவங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்தது. ஆனால் அவைகளையெல்லாம் மனிதர்கள் மறந்து போனார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் தியாகமான பல காரியங்களை மனிதர்கள் என்ன செய்வதில்லை, மனதிலே வைத்து பிறருடைய நலனுக்கு தேவையான உதவிகளை செய்யாதவர்களாக போய்விடுகிறார்கள். மனிதர்களுடைய மனப்பான்மை எப்பொழுதும் எப்படி இருக்கிறது என்றால், தங்களுக்கு லாபகரமான காரியம் என்ன, தங்களுக்கு எது பிரயோஜனமாய் இருக்கும், தங்களுக்கு எது உபயோகமானதாய் இருக்கும், அதை மாத்திரமே நினைவில் வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் இந்த பூமியிலே யார் தியாகம் பண்ணுகிறார்கள், யார் கர்த்தருக்காக உழைக்கிறார்கள், யார் கர்த்தருக்காக உண்மையாக சேவை செய்கிறார்கள், யார் தியாகத்தோடு நற்கிரியைகளை செய்கிறார்கள், யார் தியாகத்தோடு பிறருடைய நலனை கருதி அல்லேலூயா சேவை செய்கிறார்கள், அந்த தியாக மனப்பான்மையோடு தங்களையும் தொடர்பு படுத்தி கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் தேவன் நினைவிலே வைத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். தேவன் மனிதர்களைப் போல தியாகமான காரியங்களை மறந்து போகிறவர் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் செய்த சில நன்மைகளை கூட ஜனங்கள் மறந்து போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்று. ஆம், அவர் உங்களை மறந்து போகவில்லை. நீங்கள் செய்த நன்மைகளை தேவன் மறந்து போகவில்லை. மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் நினைவிலே வைத்திருக்கிறார். ஏனென்றால் மனிதர்களை பற்றி தேவனுக்கு இருக்கிற நினைவுகள் எல்லாம் மிகவும் பெரிதானவைகளாக காணப்படுகிறது. சங்கீதம் 144 சங்கீதத்திற்கு வரும்போது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 144 சங்கீதம் 3 வாசியுங்கள். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படியே 4 மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். அப்படியே 12 அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, மனிதர்களை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனிதர்களை குறித்து தேவனுக்கு இருக்கக்கூடிய நினைவுகளை தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அப்பொழுது எங்களுடைய குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். 13 எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். 14 எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாயிராது. 15 இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆம் தேவ பிள்ளையே, அப்படியானால் தேவன் தம்மோடு
இந்த பூமியிலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை, மனிதர்களை, சந்ததிகளை உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வரும்போது மனிதர்களை அந்த உடன்படிக்கை அவர் மறந்து போவதில்லை, நினைத்திருக்கிறார். அவர் நினைக்கும் போது என்ன செய்கிறார்? தியாகமான காரியங்களையும் அவர் மனதிலே கொள்கிறார். அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதாக காணப்படும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதாகமத்திலே நாம் யோனாவை குறித்து படிக்கிறோம். யோனாவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. எங்கே போக வேண்டும்? நினிவேக்கு போக வேண்டும். ஆனால் யோனா எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போனார். ஏன் யோனாவை நினிவேக்கு அனுப்பும்படியாக தேவனுக்கு விருப்பம் இருந்தது என்றால், நினிவேயிலே இருந்த மக்கள் எல்லாம் மிகவும் துன்மார்க்கராக வாழ்ந்து வந்தார்கள். யோனா போய் பிரசங்கம் பண்ண, யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பாமல் போனால் நினிவே அழிக்கப்பட்டு போய்விடும். ஆகவே தேவன் என்ன செய்தார் என்றால், அவருடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய கிருபையினாலே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய அந்த நித்திய உடன்படிக்கையின்படியே ஜனங்கள் எல்லாரும், நினிவேயில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக யோனாவை எங்கே போக சொன்னார் தெரியுமா? நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனாவோ வழி மாறி தர்ஷீஷுக்கு போனாலும் கூட கடல் கொந்தளித்தது. யோனாவை தூக்கி வீசினார்கள். மீன் யோனாவை விழுங்கக்கூடியதாக இருந்தது. மீனின் வயிற்றிற்குள் இருந்து யோனா ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்த ஜெபம் என்ன? யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது படிக்கிறோம், யோனா கூப்பிட்டார், கர்த்தர் உத்தரவு அருளினார் என்று படிக்கிறோம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது என்று படிக்கிறோம். அப்படியாக யோனா ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அறிந்து கொண்ட போது மறுபடியுமாக நினிவேக்கு போனார், பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணின போது நினிவே மக்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கூக்கரையிட ஆரம்பித்தார்கள். அப்படியாக யோனாவினுடைய ஊழியம் ஒரு வெற்றிகரமான ஊழியமாக மாறினது. அந்த நித்திய உடன்படிக்கைக்கு நினிவேயில் உள்ள மக்களும் பங்குள்ளவர்களாக மாறினார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லெண்ணத்தோடு தேவன் ஏற்படுத்துகிற உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நன்றியோடு தேவனை தரிப்போம். ஒரு தலபல வரத பதில் நபக்கல வரத பதிலாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியானால் எப்பொழுதும் கர்த்தர் நம்முடைய நினைவாகவே காணப்படுகிறார். ஒரு பக்கம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றால், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய கண்கள் இன்னும் எத்தனை பேரை ரட்சிக்க முடியும், எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக மீட்கப்படுவார்கள் என்கிற நினைவாகவே காணப்படுகிறது. ஆகவே தான் சொன்னேன், மனிதர்களை குறித்து தேவனுடைய நினைவுகள் எல்லாம் பெரிதானதாய் இருக்கிறது, மிகவும் பெரிதானதாய் இருக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய நினைவு பெரிதாய் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்களும் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் மெய்யாகவே அவரை தெய்வமாக கொண்ட ஜனமாக காணப்படுகிற நீங்கள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களிலே ஜனங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று அங்கலாய்க்கக்கூடிய நினைவுகளோடு காணப்படுவது உண்டு. வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனிதருடைய நினைவுகளை குறித்து ஏசாயா குறிப்பிடுகிறார். சில நேரங்களிலே மனிதர்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் என்பதாக காணப்படுகிறது. ஆனால் அங்கே கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். சீயோனோ
கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய எண்ணமாய் இருக்கிறது. அது நல்ல எண்ணமாக காணப்படுகிறது. நம்மை குறித்து தேவன் பண்ணி இருக்கிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை அவர் மறப்பதில்லை, அவர் நினைவு கூறக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். சீயோனே, ஒரு தலபலவனதபதிலவே, உன்னை நான் கைவிடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தலபலவனதபதிலவே, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று கலங்குகிறாயா? ஆண்டவர் என்னை மறந்தார் என்று புலம்புகிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், பதில் அளிக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை நினைவு கூறக்கூடிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? BC 587 ஆண்டு முதல் எருசலேம் நகரம் எப்படி காணப்பட்டது என்றால் அழிவை சந்திக்கக்கூடியதாக காணப்பட்டது. எருசலேம் நகரம் அழிவை சந்தித்தது என்றால், இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் பாழடிக்கப்பட்ட ஸ்தலத்திலே சிலர் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக எண்ணின போது அவர்களுடைய வாயில என்னதான் வந்திருக்கும் அப்படின்னா புலம்பல் பாடல் தான் வந்திருக்கும். ஏனென்றால் எருசலேம் தேவாலயம் நாசப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது, அழிவை சந்திக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனிலே சிறையிருப்புக்குள்ளாக காணப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தேவாலய பிரகாரங்களிலே வந்த சிலர் ஆராதிக்கும்படியாக நினைத்த போது மகிழ்ச்சியோடு ஆராதிக்க முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. அப்போ அவங்களுக்குள்ள என்னதான் வந்திருக்கும்? புலம்பல் பாடல் தான் வந்திருக்கும். அதை குறித்து தான் நாம் புலம்பலின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி, தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாய் இருந்தவள் கப்பங்கட்டுகிறவளானாளே. அப்படியே புலம்பல் 5ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டிருப்பது என்ன? இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த புலம்பலாக இருந்திருக்கிறது. கர்த்தாவே, நாங்க எப்படி இருக்க வேண்டியவங்க, எப்படி இருக்கிறோம்? உம்முடைய சிங்காசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும், அல்லேலூயா, 1000 தலைமுறை மட்டும் இருக்கக்கூடிய சிங்காசனம் அல்லவா? ஆனால் நீர் எங்களை மறந்து விட்டீரோ, நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லி அவர்கள் புலம்பல் பாடக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களுடைய வாயிலே வந்ததெல்லாம் என்ன? ஐயோ என்பதாக இருந்திருக்கும். தெய்வ பிள்ளையே, ஆனால் தேவனுடைய மனதிலே ஒரு நல்லெண்ணம் உண்டாயிருந்தது. அந்த நல்லெண்ணம் என்னவென்றால், அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் இருந்தது. அந்த உடன்படிக்கையை அவர் மறந்து போவதே இல்லை. இங்கே ஜனங்கள் புலம்புகிறார்கள், தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டு இருப்பது என்ன என்று. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? அவர் நினைவிலே வைத்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கை. அதனால தான் தேவன் என்ன செய்தார் என்றால், மறுபடியுமாக சீயோனை புதுப்பிக்கக்கூடியவராக இருந்தார். அப்பொழுது பாபிலோனிலே சிறைப்பட்டவர்கள் எல்லாரும் பாபிலோனிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு நேராக கடந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எருசலேம் மறுபடியுமாக கட்டி எழுப்பப்படக்கூடியதாய் இருந்தது. முதலாவது இருந்தது என்ன? ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை. ஏன்? அது பாபிலோனின் அனுபவம்.
வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது சீயோனின் அனுபவம் எப்படி இருந்தது என்றால், பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த நாட்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், மலட்டு தன்மையுடையதாக இருந்தது, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையாய் இருந்தது, சந்தோஷம் இல்லாத நிலையாய் இருந்தது. வாசியுங்கள். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். 21 வசனம். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். 49 அதிகாரம் 18 வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரம் 18 வசனம். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்களை எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்ப தேவன் பழைய நிலைமையும் புதிய நிலைமையும் ஒப்பிட்டு காட்டுகிறார். பழைய நிலைமை எப்படி இருக்கிறது? தனித்து போய் இருக்கிற நிலைமை. பழைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற நிலைமை. பழைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? சீயோனின் நிலைமை, தனித்து விடப்பட்ட நிலைமை, மலட்டுத்தன்மையான நிலைமை. ஆனால் புதிய நிலைமை, பாபிலோனின் சிறையிருப்பு முடிந்து அவர்கள் எருசலேமுக்கு திரும்பும் போது சீயோன் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த நிலைமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அதை தான் கர்த்தர் சொல்கிறார். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்கிறது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னோட ஐக்கியப்படுகிறதுக்கு ஆவிக்குரிய நிறைய பிள்ளைகளை தர்றேன்றாரு. உன்னோட ஐக்கியப்படுகிறதுக்கு ஒரு பெரிய குடும்பத்தையே உனக்கு தர்றேன்றாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை மறந்து விடவில்லை, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதை வாசிப்போமா? ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 49, 23. நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த சம்பவம் ஏன் எழுதப்பட்டிருக்கு? பாபிலோனிலே சிறைபிடிக்கப்பட்டார்கள், எருசலேம் பாழ்கடிக்கப்பட்டது, நாசப்படுத்தப்பட்டது. சீயோன் தனித்திருப்பவளை போல் இருக்கிறாள், மலட்டுத்தன்மையோடு இருக்கிறாள், கைவிடப்பட்டவளை போல இருக்கிறாள். ஆனால் அவள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு பெரிய குடும்பமாக அவள் மாறுகிறாள். அதில் 2 வித்தியாசமான அனுபவங்களை ஒப்பிட்டு தேவன் காட்டக்கூடியவராய் இருக்கிறார். இது ஒரு காரியத்திற்கு முன்னுதாரணமாய் இருக்கிறது. எந்த காரியத்திற்கும் முன்னுதாரணமாய் இருக்கிறது என்றால், அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் சிறையிருப்புக்குள்ளாக காணப்படுவார்கள்.
ஜனங்கள் எல்லாரும் சிறையிருப்புக்குள்ளாக காணப்படும் போது தேவனுடைய ஆலயத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால் ஒரு மலட்டுத்தன்மையை போல இருக்கும், தனித்திருப்பதை போல இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே உண்டாகிற உபத்திரவங்களில் இருந்தெல்லாம் மீட்கப்பட்டு வருகிற ஜனங்கள் சியோனை வந்து சேரும் போது, சியோன் புதுப்பிக்கப்படும் போது அது ஒரு பெரிய குடும்பமாக காணப்படும் என்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மீட்கப்படுகிற ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் ஓடி போகும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மறந்து போகிறதில்லை தம்முடைய உடன்படிக்கையை. ஆகவேதான் நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லியிருப்பதை படிக்கிறோம். அந்த புலம்பல் பாடினாங்களே, என்ன பாடினாங்க? உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறைக்கும் உண்டாயிருக்கிறது அல்லவோ, நீர் எங்களை மறந்தீரோ என்று பாடினார்களே. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய உடன்படிக்கையை நான் மறப்பதில்லை, அதை நினைத்திருக்கிறேன். அது நித்திய உடன்படிக்கை, நல்லெண்ணத்தோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை, நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஜனங்களை கூட்டி சேர்க்கிற உடன்படிக்கை என்று சொல்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆம் தெய்வ பிள்ளையே, மீட்பு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் போது அது ஆனந்த களிப்புடன் பாடி தேவனை துதிக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்திற்குள்ளாக தேவன் புதுப்பித்து கூட்டி சேர்த்து ஐக்கியப்படுத்தி மகிமைப்படக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த புதிய ஆண்டிலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தனிமையாக இருக்கிறவர்கள் அல்ல, உங்களோடு ஒரு பெரிய தெய்வீக குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்குள்ளே தேவனும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லெண்ணத்தோடு செய்த உடன்படிக்கையிலே நீங்களும் உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் அந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி அநேகரை இரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இது நித்திய உடன்படிக்கை என்பதை அறிந்து அந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் உங்களோடு இருக்கிற ஜீவ ஜந்துக்களும் பூமியும் அதன் நிறைவும் உங்கள் சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சில சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கைவிடப்பட்டு விட்டேனோ, அதில் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, மறந்து போனாரோ என்கிற அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகனே மகளே, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன். என்னுடைய சிங்காசனம் தலைமுறைகளுக்கும் நிலைத்திருக்கக்கூடிய சிங்காசனமாய் இருக்கிறது. உன் கண்ணீரை எல்லாம் துடைக்கிறேன் என்று சொல்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். உன்னோடு ஒரு பெரிய குடும்பத்தை இணைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நானும் உன்னோடு வாசமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நான் உன்னை நினைத்திருக்கிறேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். கேட்ட வசனத்திற்கு இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்வை அர்ப்பணம் செய்யுங்கள். அந்த தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் மெய்யாகவே கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் இந்த புதிய ஆண்டிலேயும் இனி வரக்கூடிய நாட்களிலேயும் அனுபவமாக்கி கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நீங்கள் அறிவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருடத்தின் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே ஆண்டவரே உடைய உடன்படிக்கை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைவரோடும் தொடரக்கூடிய தேவனுடைய உடன்படிக்கை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே
கத்தரைகளுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தமது உண்மையின் நிமித்தம் உடன்படிக்கை செய்கிறார். அது ஒரு காலம் தோல்வி அடைவதில்லை. ஆனால் மனிதர்கள் உண்மையற்றவர்களாய் இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை தோல்வி அடைகிறது. இன்றைய நாளில் கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா படைப்புகளையும் நீர் ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு மனிதர்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக தன் உண்மையை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் எங்களுக்கு நீர் தருகிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனிதர்களின் பலவீனங்களை ஆண்டவரே நீர் எண்ணாமல் நல்ல எண்ணங்களோடு ஆண்டவரே தேவன் நீர் காணப்படுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதன் மூலமாய் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்கிறோமே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த கிருபையில் பலனாக நாங்கள் பலனை அடைந்து கொள்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பிட்ட எண்ணங்களோடு கூட தேவன் தம் கிருபையின் உடன்படிக்கையை ஆண்டவரே எங்களில் விளங்க செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விபச்சார ஸ்திரீயை மன்னித்து நல்ல எண்ணத்துடன் நீ செயல்பட்ட போது அவளுக்கு அந்த இடத்திலே ரட்சிப்பு உண்டானது ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தோட்டக்காரனுக்கு உண்டான நல் எண்ணம் போல ஆண்டவரே தேவன் ஆண்டவரே கனி கொடுக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்பக்கூடிய ஆண்டவரே வாய்ப்புகளை தருகிறீரப்பா. இந்த புதிய வருடத்திலே கூட ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பும்படியாக கர்த்தர் ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமது உடன்படிக்கையில் இணைந்து நாங்கள் நல் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் காணப்படுகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனைத்து படைப்புகளும் ஆண்டவரே படைப்புகள் மீதும் ஆண்டவரே இந்த பூமியின் மீதும் ஆண்டவரே நீர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவ கட்டளைக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரே தகப்பனை 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை காக்கிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள கத்தரீங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய உடன்படிக்கை என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிறருக்கு நலமான காரியங்களை நாங்கள் தியாகமான காரியங்களை செய்யும் பொழுது எங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. மனிதர்களை பற்றிய தேவனுடைய நினைவு மிகவும் பெரிதாய் இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நினிவே ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடி யோனாவின் மூலமாக நித்திய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக அந்த நினிவேயின் மக்களை கர்த்தர் நீர் மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் கூட ஆண்டவரே இந்த உடன்படிக்கை உட்பட்டு ஜீவித்து ஆண்டவரே தகப்பனை நித்திய ஜீவன்கிற கிருபை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே பாபிலோன் அடிமையில ஆண்டவரே எருசலேம் சிக்குண்டு ஆண்டவரே தவித்த பொழுது அவருடைய அழிவில் புலம்பிய பொழுது ஆண்டவரே நீர் நினைவு கூறுகிற தேவனாய் இருந்தீரே. அவர்களை மீண்டுமாக புதுப்பித்து எருசலேமை மீண்டுமாக மறுபடியும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மலட்டுத்தன்மையை நீக்கி நீர் ஆசீர்வதிக்க நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வருடத்திலும் ஆண்டவரே கர்த்தர் உம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார் என்கிற ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தை ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே நித்திய உடன்படிக்கையாகவும் நினைவு கூற உடன்படிக்கையாகவும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தினுடைய ஆழங்கள் மறைமுறைகளை வெளிப்படுத்தின எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
கர்த்தர் தாமே அவர் செய்த உடன்படிக்கையிலே உங்களையும் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்கிற நினைவோடு நீங்களும் அவருக்கு பயந்தவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்து அந்த நித்திய உடன்படிக்கைக்கும் அவருடைய நினைவுகூறுதலின் உடன்படிக்கைக்கும் நல்லெண்ணத்தோடு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் இந்த புதிய ஆண்டிலே 2026 ஆண்டிலே ஹல்லேலூயா அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு மகத்துவமான சாட்சிகளை அறிவிக்க தேவன் தாமே உங்களையும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன்.